வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்னைக்கு தேதி டிசம்பர் 14 சனிக்கிழமை. இன்றைக்கி கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன், அதுக்கப்புறம் ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையில் கொடுக்குற டோக்கன், ஒரு திருமலையில் உள்ள அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ், அப்புறம் திருப்பதியில் ஒரு மடம் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தடவை ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல ஒரு மடம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மடத்தோட டீட்டெயில்ஸ்லாம் இதில் சொல்கிறேங்க. இது முதல்ல இந்த கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் பார்க்கலாங்க. கீழே திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏத்தாப்பில் இருக்கிற விஷ்ணுநிவாசம், அப்புறம் அலிப்பரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், அப்புறம் நம்ம திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஏத்தாப்பில் இருக்கிற சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே டோக்கன் கொடுக்குறாங்க. இரவு 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி தரிசனம் பார்க்குற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10,000 டிக்கெட்டும், மறுநாள் காலையில் தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 5,000-லேருந்து 10,000 டிக்கெட் வரைக்கும், அது கூட்டத்தை பொறுத்து மாற்றி தான் கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. இது டெய்லி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 2 மணிக்கு ஆரம்பித்து 4-4:30க்குள்ளார பார்த்திங்கன்னா இன்றைக்குள்ளே ஸ்லாட்லாம் முடிஞ்சிருது. இன்றைக்குள்ளது எல்லாமே கொடுத்து முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் உள்ள டிக்கெட் தான் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி காலைல 4:30 மணிக்கு எடுத்து பார்க்கும்பொழுது 14ஆம் தேதி ஸ்லாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. அது 15ஆம் தேதி ஸ்லாட் போட்டு தான் அவைலபிள் இருக்குது. 14ஆம் தேதி முடிஞ்சு போச்சு. 15ஆம் தேதி 11,936 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 12,000 டிக்கெட் கொடுக்குறாங்க நாளைக்கு காலையில் தரிசனம் பார்க்குற மாதிரி. இது டிடிடிலையும் இன்ஸ்டாகிராமில் அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு இந்த ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நைட்டு 14ஆம் தேதி நைட்டு 10 மணி ஸ்லாட்டில் 1,177 டிக்கெட் அவைலபிள் இருந்திருக்கு. இது 4 மணிக்கு ஸ்டேட்டஸுங்க. இது 4:30 மணிக்கு பார்க்கும்போது இன்றைக்குள்ள ஸ்லாட்லாம் முடிஞ்சு மறுநாள் காலையில் உள்ள ஸ்லாட் தான் போயிட்டுருக்கு. இப்போ அடுத்த நாள் காலையில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6ன்னு விடிய காலையில் ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க. 3 மணிலேருந்து காலைல 6 மணிக்கு ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12,000 டிக்கெட் கொடுத்துருக்காங்க நாளைக்கு காலையில் சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி. ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. இது நாளைக்கு காலையில் 3, 4, 5, 6ன்னு 4 ஸ்லாட்டு, ஒரு ஸ்லாட்டு 3,000 டிக்கெட்டுக்கு மேலே கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் நாளைக்கு காலையில் தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு 12,000 டிக்கெட்டு, இன்றைக்கே தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு 1,100 டிக்கெட்டு. இது 4 மணிக்கு அவங்க கொடுத்த ஸ்டேட்டஸுங்க. இது 11,000 டிக்கெட். இப்போ 12,000 டிக்கெட் அப்படிங்கும்போது இப்போ கிட்டத்தட்ட இது 12,000 டிக்கெட். இப்போ 4:30 மணிக்கு இந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இன்றைக்கிட்டு பகலில் கூட டிக்கெட் எடுக்கிறது வாய்ப்புகள் இருக்குங்க. திருப்பதிக்கு இன்றைக்கி பகலில் வரவங்க எல்லாருமே இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு நாளைக்கு காலையில் போய் தரிசனம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. எஸ்எஸ்டி டோக்கன் இன்றைக்கி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் வரைக்கும் ஆகிட்டு இருக்கு. கூட்டம் குறைவாக தான் இருக்கிறதுனால 4 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்குங்க. அப்புறம் ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையில் உள்ள ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீவாரிமட்டில் இன்றைக்கும் 3,000 டோக்கன் தான் கொடுக்குறாங்க. மத்தியானம் 12 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணிக்கு ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த நடைபாதை காலைல 6 மணி தான் திறப்பாங்க. நடைபாதை ஆரம்பிக்கிற இடத்துல கவுண்டர் ஒன்று இருக்குங்க. அதில் டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு மேலே ஏறி போகலாம். பாதி வழியில் 1,240வது படியில் இது டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு கவுண்டர் வச்சுருக்காங்க. அங்கே போய் உங்கள் டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு மறுபடியும் கன்டினியூ பண்ணி மேலே ஏறி போகலாங்க. இது அலிப்பேர் நடைபாதை மாதிரி இங்கே கீழே லக்கேஜ் கொடுத்துட்டு மேலே ஏறி போகலாம். அங்கே போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். நடந்து போகிறதுக்கு அதிகபட்சமாக 2 மணி நேரம் வரைக்கும் ஆகலாங்க. மெதுவாக போனால் 2-2.5 மணி நேரம் ஆகும். சாதாரணமாக நிற்காமல் போனோம்னா 1.5 மணி நேரத்துக்குள்ளே போய் சேரலாங்க. வாய்ப்பு இருக்கவங்க அதை யூஸ் பண்ணிங்க. இந்த நடைபாதை போய் சேர்றதுக்கு திருப்பதியிலேருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இதுக்கு போகிறதுக்கு டிடிடியோட இலவச பஸ் இருக்குது. அது தவிர கட்டண பேருந்தும் இருக்குது. அது தவிர ஷேர் ஆட்டோ, ஜீப் இது மூலமாக கூட போகலாம். இப்போ போய் சேர்றதுக்கு திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 3/4 மணி நேரம் ஆகுங்க. அதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு போங்க. இங்கேயும் பகலில் டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஓரளவு கூட்டம் குறைவாக தான் இருக்குது. அதுக்கடுத்து திருமலையில் உள்ள அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ். திருமலையில் நேரடியாக போய் ரூம் எடுக்கிறதுக்கான ஸ்டேட்டஸுங்க. இது சிஆர்ஓ அப்படிங்கிற சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸில் போய்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வித் ஃபோன் நம்பரோட பதிவு பண்ணிட்டு வந்துட்டோம்னா போதுங்க. உங்களை வெளில அனுப்பிச்சி விட்ருவாங்க. கையில் ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுத்துருவாங்க. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வெளில வெயிட் பண்ணலாம். சீனியாரிட்டி படி உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் கிடைக்கும். விடிய காலையில் 5 மணிக்கு எங்கள் கவுண்டர் திறப்பாங்க. அங்கே இரவு 8 மணிக்கும் திறந்துருக்கும் அந்த கவுண்டரு. 5 மணிக்கு அங்கே போய் நிற்கும்பொழுது முதல்ல வர 1000 பக்தர்களுக்கு உடனடியாக ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. தினசரி இந்த மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கும் பாருங்கள், இது காலைல 4 மணிக்கு அவங்க ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. 5 மணி தான் அந்த கவுண்டர் திறப்பாங்க. அதனால் எல்லா ரூமும் அவைலபிள் இருக்குது இப்போதைக்கு. இன்றைக்கி 50 ரூபா 100 ரூமில் பார்த்தீங்கன்னா 1,156 ரூம் கோட்டா இன்றைக்கி ஒதுக்கியிருக்காங்க. 1000, 1,518 ரூமில் எதுவுமே கோட்டா இன்றைக்கி அவைலபிள் இல்லைங்க. அதாவது இன்றைக்கி காலி ஆகலை அந்த ரூம்லாம். இந்த 50 ரூபா 100 ரூமில் 1,156 ரூம் அவைலபிள் இருக்குங்க. இது முதல்ல வர்ற 1,156 பக்தர்களுக்கு உடனடியாக ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க அந்த மாதிரி பிளான் பண்ணிங்க. திருமலைக்கு நேரடியாக நீங்கள் ரூம் எடுக்க வரணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் விடிய காலையில் வாங்க. கன்ஃபார்மாக ஒரு 1 ஹவரில் ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. 50 ரூபா 100 ரூமில் பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷன்லாம் கிடையாதுங்க. 2க்குமே சேர்த்து ஒரே ஆப்ஷன் தான். இது அவங்க என்ன காலி ஆகுதோ அதை கொடுப்பாங்க. எனக்கு 50 ரூபா 100 ரூம்னு பிரிச்சுலாம் கேட்க முடியாது. எது காலி ஆகுதோ அதை கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இது. திருமலையில் ஆன்லைனில் நான் அக்காமடேஷன் ட்ரை பண்ணேன், கிடைக்கல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணிங்க. கொஞ்சம் பிளானை மாற்றிட்டு பகலில் வராமல் விடிய காலில் வாங்க. கன்ஃபார்மாக உங்களுக்கு ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. 5 மணிக்கு வந்து கவுண்டரில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா 6 மணி அதிகபட்சமாக 7 மணிக்குள்ளார உங்களுக்கு ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கீழே திருப்பதியில் விஷ்ணுநிவாசத்தில் நேரடியாக ரூம் எடுக்க போகும்போது கூட்டம் அதிகமாக இருக்குன்னா வெளியில் உள்ள ப்ரைவேட்டில் நிறைய ரூம்ஸ் இருக்குங்க. லாட்ஜஸ் நிறையா இருக்குது, ஹோட்டல்ஸ் நிறையா இருக்குது பக்கத்துலேயே. அதில் எடுத்துக்கலாம். நிறையா ஆப்ஷன் நிறையா இருக்குது. அதில்
இது தவிர அதில் ஒரு மடம் ஒன்று, ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சுங்க. அது ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன். அதுக்கு வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். கோவிந்தராஜ பெருமாள் கோயிலுக்கு தெற்கு வீதியில் ஒரு மடம் ஒன்று இருக்குது. அந்த மடத்தில் வந்து விளம்பரத்தில் பார்த்தேன். ஒருத்தர் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க. கோதண்டராமர் கல்யாண மண்டபம் அப்படின்னு சொல்லி அந்த மண்டபத்தோட பேருங்க அது. அந்த மண்டபத்தில் ரூம்ஸ் இருக்குது, இல்லை வாடகை கிடைக்கும், 350 ரூபா வாடகைன்னு சொல்லி அந்த வாசல்லே போர்ட்லேயே விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நான் அதை ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க வந்து ஆமாம் சார் இங்கே ரூம் இருக்குது, கோவிந்தராஜ சாமி கோயில் பக்கத்தில் தான் இருக்குது, நேராக வாங்க, ஆன்லைன் புக்கிங் கிடையாது, ஃபோன் புக்கிங்லாம் கிடையாது, நேரடியாக வந்து ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் நான் போடுற வீடியோவில் கூட அதை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல ரூம் இருக்குது, வேணுங்கிறவங்க போய் எடுத்துக்கலாம்னு சொல்லி அதை ரெக்கமெண்ட் வேறு பண்ணியிருந்தேன். 350 ரூபா வாடகை கிடைக்கும், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லியிருந்தேன். நேரில் பார்க்காம அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த நட தீபாவளிக்கு போயிருக்கும்போது நேரடியாக போய் பார்க்கலான்ட்டு போயிருந்தாங்க. அங்கே கோவிந்தராஜ சுவாமி கோயில் போய் பார்த்துட்டு தீபாவளி அன்னைக்கு பார்த்துட்டு திரும்ப அப்புறம் அதுக்கு வெளியில் அந்த யானைகள் நிற்கிற இடம் சொன்ன வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த யானைகள் நிற்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 பக்கமும் வழி இருக்குங்க. ரைட் சைடில் போனோன்னா வடக்கு வீதிக்கு போகலாம், லெஃப்ட் சைடு போனோன்னா தெற்கு வீதிக்கு போகலாம். அந்த தெற்கு வீதி வழியாக போனால் தான் இந்த மடம் இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். சரின்ட்டு அந்த வாசல் வழியாக வெளில வந்தாங்க. வந்தால் நேர் ஏற்றாப்புலேயே அந்த கோதண்டராமர் கல்யாண மண்டபம் இருக்குங்க. கீழே பூரா பார்த்தீங்கன்னா கடைகள், நிறைய கடை கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் லாஸ்ட்டில் என்ட்ரன்ஸ் இருந்தது. அந்த போர்டை பார்த்தா தெரிஞ்சு போச்சு, சரி இவங்க தான் அந்த வீடியோவில் பார்த்துட்டு இவங்க தான் தெரிஞ்சிருச்சு. சரிண்டு நேரம் அங்கே போனாங்க. ஆள் யாரும் இல்லை, கேட்டு திறந்துட்டு உள்ளார போனால் ஆஃபீஸில் ஒருத்தர் உட்காந்தாரு. அவர்கிட்ட போய் கேட்டேன், என்னன்னு கேட்டால் ரூம் வேணுங்க அப்படின்னோடனே, எத்தனை பேர் சார்னாரு. 3 பேர் அப்படின்னேன். செகண்ட் ஃப்ளோரில் தான் சார் இருக்குது அப்படின்னாரு. பரவாயில்லைங்க நான் பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். 500 ரூபா வாடகை, 500 டெபாசிட், மொத்தம் 1000 ரூபா கொடுக்குறங்க அப்படின்னாரு. 350 தானே சார் இப்போ நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, இல்லை சார் வாடகை ஏற்றியாச்சு, வெளில போட பாருங்க அப்படின்னு பார்த்தா 350 அப்படிங்கிறதுல பேப்பர் ஒட்டியிருக்காங்க. இப்போ 500ன்னு மாற்றி அதில் எழுதி ஒட்டியிருக்காங்க. இப்போ 500 ரூபா ரூம் வாடகைன்னாங்க. சரி பரவாயில்ல ரூம் பார்க்குறேன் அப்படின்னோடனே அவங்க என்ன பண்ணாரு, சாவி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. செகண்ட் ஃப்ளோரில் 3ஆம் நம்பர் ரூம் இருக்குது, போய் பாருங்கன்னு சொல்லி அவர் வரல, நீங்களே போய் பாருங்கன்னாரு. அப்புறம் அது மேலே ஏறி போனால் அங்கே தான் வந்து கல்யாண மண்டபம் இருக்குங்க. அது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. அதுதான் வந்து அந்த கோதண்டராமர் கல்யாண மண்டபம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மேலே ஏறி போனோம்னா செகண்ட் ஃப்ளோரில் பால்கனி மாதிரி இருக்குது. அந்த கல்யாண மண்டபத்துக்கு மேலே அந்த பால்கனி ஒட்டினாப்பில் இந்த பக்கம் 3 ரூம், அந்த பக்கம் 3 ரூம், மொத்தம் 6 ரூம் வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப பழைய மண்டபங்க. அது ரொம்ப பழசாக இருக்குது. அது வெளியிலேருந்து அட்மாஸ்பியரும் ரொம்ப சுமாராக இருக்குது. அது தவிர மண்டபத்துக்கு உள்ளார போனோம்னா அதை விட ரொம்ப சுமாராக இருக்குங்க. அது இது எப்படி இதை ரெக்கமெண்ட் பண்ணேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி பரவாயில்ல போய் பார்த்துட்டு வந்துடும்ட்டு ரூமுக்கு போனாங்க. இந்த காரிடர் வழியாக போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் உடஞ்சி போய் மூளைக்கு மூளை ரொம்ப சுமாராக தான் இருந்தது. அந்த பூட்டை திறக்கிற இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா அந்த டோருக்கு பக்கத்துலேயே ஒரு டைல்ஸ் ஒன்று உடஞ்சி கிடக்கு. அப்புறம் காற்று திறந்துட்டு உள்ளே போனால் ரொம்ப ஒரு சுமாரான ரூமுங்க. அது ஒரு 8 அடிக்கு 10 அடி தான் ரூம் இருக்கும் போல இருக்குது. அதில் ஒரு சாதாரண ஒரு டபுள் காட்டு, ரொம்ப சுமாரான ஒரு லுக்குங்க. அந்த ரூமே பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஸ்க்ரீன் ஒன்று தொங்க விட்டுருந்தாங்க. ஏசி ப்ரொவிஷன் இருந்தது, அதை அடைச்சிட்டு ப்ளைவுட் வச்சு அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பழைய பெட்டு, பழைய 2 தலகாணி, ஒரே மாதிரி கூட இல்லை, 2 வேறு கலரில் 2 தலகாணி. அதுக்கப்புறம் சைடில் லெஃப்ட் சைடில் பாத்ரூம் இருந்தது. அதை திறந்து பார்த்தாங்க. அங்கே நிற்கிறதுலாம் ஒன்றும் அந்தளவுக்கு ஒத்து வர மாதிரி தெரியல. பாத்ரூம் திறந்து பார்த்தா அது ஒன்றும் சொல்லவே முடியலைங்க. ரொம்ப சுமாராக இருந்தது. எடுத்து கதை சாத்திட்டு வெளில வந்துட்டு ரூம் பார்த்துட்டு வெளில வந்துட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் கூட அந்த ரூமில் என்னால் இருக்க முடியல. வெளியில் வந்துட்டோம். திரும்ப அப்புறம் அந்த காரிடர் வழியாக நடந்து வெளியில் வந்து அவர்கிட்ட திரும்ப சாவி கொடுத்தேன். என்னங்க அப்படின்னாரு. அங்கே நிற்கிறாங்க, அவங்கள்ட்ட சொல்லிட்டு வேணா வராங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. அது 500 ரூபா வாடகை, 500 ரூபா டெபாசிட்டு, மொத்தம் 1000 ரூபா கேட்டாருங்க. அதுக்கு கொஞ்சம் கூட ஒர்த்து இல்லைங்க. அது இது வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து 100% வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். அது விஷ்ணு நிவாசத்தில் 340 ரூபாய் ரூம் எடுத்தோன்னு வச்சிங்க, அருமையாக இருக்குங்க. அது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஒரு பெரிய ரூமாக இருக்கும். அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க. அவ்வளோ சுத்தமாக பளபளன்னு இருக்கும் ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா. பாத்ரூமே பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் பாதி சைஸ் அந்த பாத்ரூமே இருக்குங்க விஷ்ணு நிவாசத்தில். அவ்வளோ பெருசாக இருக்கும். அது 500 ரூபா வாடகை இதுக்கு போட்டிருக்காங்க. எப்படி ஒரு மனசாட்சியே இல்லாமல் போட்ட மாதிரி இருக்குங்க. அது இதுக்கு நம்ம என்ன செய்யலாம், அந்த விஷ்ணு நிவாசத்துக்கு பக்கத்துலேயே அந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய லாட்ஜஸ் இருக்குது. அதுவும் அந்த ரைட் சைடில் அந்த குளத்துக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய லாட்ஜஸ் இருக்குது. 500 ரூபாயிலேருந்து வாடகை கிடைக்குதுங்க. 500, 700, 800ன்னு நபர்களுக்கு இந்த மாதிரி 2 பேர் போனால் 500 ரூபாய்க்கு தாராளமாக தங்கலாம். 700 ரூபாய்க்கு போனால் 3 பேர் தங்கலாம். அந்த மாதிரி நிறைய வாடகைகள் இருக்குது. நம்மளே போய் பார்க்கலாங்க. ப்ரைவேட்டு லாட்ஜஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா சுத்தமாக வச்சுருப்பாங்க, நீட்டாக இருக்கும். இடம் கொஞ்சம் சின்னதாக இருக்குமே தவிர சுத்தமாக வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த படத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு அதை பார்த்தேன்னு உண்மையில் ரொம்ப சங்கடமாக போச்சுங்க. இதை போய் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணமேன்னு. அதனால் கீழே திருப்பதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம தேவஸ்தானம் ரூம் எடுத்துக்கணும், அப்படி இல்லைன்னா ப்ரைவேட்டில் ஹோட்டலுக்கு போயிடணும். இந்த மாதிரி மடங்களெல்லாம் நம்பி போகிறது வந்து 100% வேஸ்ட்டுங்க. திருமலையில் உள்ள மடங்கள் வந்து வேறு மாதிரி இருக்குது. திருமலையில் நல்லாவே இருக்குது. ஏசி ரூம்ஸ் இருக்குது, நான் ஏசி ரூம்ஸ்ன்னு தனித்தனியாக வச்சுருக்காங்க. ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பாங்க. பட் இந்த கீழே திருப்பதியில் உள்ள இந்த மடத்தை போய் பார்த்துட்டு வந்ததுலேருந்து ரொம்ப ஒரு சங்கடமான விஷயமா இருக்குது. அது காசு 500 ரூபா வாங்குறாங்களே தவிர அதுக்கான ஒருத்தான ஒரு பொருளை கொடுக்கல அவங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் கீழே திருப்பதியில் தேவஸ்தான ரூமே ட்ரை பண்ணி எடுங்க. இப்போ ஆன்லைனில் எடுக்க முடியாது, டிக்கெட் இருந்தால் தான் எடுக்கணும் மாதிரி கிட்டத்தட்ட மாறி போச்சு. நேரடியாக போய் எடுக்க போகும்போது விஷ்ணு நிவாசத்தில் வேணால் வெயிட் பண்ணி எடுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் ஆகுங்க, வெயிட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும்.
காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணிலேருந்து கவுண்டர் திறந்துருக்காங்க. 2 மணி நேரமாவது க்யூவில் வெயிட் பண்ணி ரூம் எடுத்துக்கிட்டு தங்கலாங்க. ஒர்த்துங்க ஆனால் அது. அப்படி இல்லைன்னா பக்கத்துலேயே உள்ள ஹோட்டல்ஸ் நிறையா இருக்குது, அங்கே எங்கேயா போய் தங்கிங்க. அது கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆன்லைன்லேயே நீங்கள் செக் பண்ணிட்டு கூட போகலாம். வாய்ப்பு இருக்கவங்க அதை யூஸ் பண்ணிங்க. தேதி 14 ஆகிடுச்சிங்க. நாளைக்கு நாளைக்கு மார்ச் மாதத்துக்கான புக்கிங் அப்டேட்லாம் வந்துடும். அதுக்கு முன்னாடி வைகுண்ட ஏகாதசி புக்கிங் டேட் அறிவிக்கிறாங்களா இல்லையாங்கிறது தெரியலைங்க. மேக்ஸிமம் இன்றைக்கி 14ஆம் தேதி இன்றைக்கி அறிவிச்சாதான் திங்கட்கிழமை புக்கிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அதுக்கப்புறம் அந்த மார்ச் மாதம் அப்டேட்ஸ் வந்துடும். அப்போ அதை தாங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 25ஆம் தேதிக்கு மேலே தான் வைகுண்ட ஏகாதசி புக்கிங் டீட்டெயில்ஸ்லாம் வருங்க. வந்ததுன்னா என்னோடய சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.